Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல என்டர் ஆனதுமே ஸ்டார்டிங் ஒரு 20000 அப்ளை பண்ற மாதிரியான இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும், இதுவே பிசினஸ் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 10 lakh வரையிலும் அப்ரூவல் கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல இந்த PFIL Finance அப்ளிகேஷனுடைய Play Store description டீடைல்ஸ் என்ன இருக்கு, இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன டீடைல்ஸ்லாம் இருக்கு, தென் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவங்க என்னலாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஃபைனான்சியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் கம்ப்ளீட்டான டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். இத ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த PFIL Finance பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 ஜூலை 30 ல இருந்து Play Storeல அவேலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் Play Storeல இருந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 1000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.8 ஆவுமே இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பூஜா ஃபின்ஸ்டாக் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க லோன் வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் பூஜா ஃபின்ஸ்டாக் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கறவங்க கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1996லயே RBI ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு NBFC ஆ இருக்காங்க. அண்ட் தற்போதைய RBI லிஸ்ட்ல, அதாவது RBI ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய NBFC லிஸ்ட்ல 5902வது இடத்துல இருக்காங்க. சோ வேணும் அப்படின்னா நீங்க ஒரு டைம் ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே गाइस, இப்போ Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். இவங்க பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் சிம்பிளான டிஜிட்டல் ப்ராசஸ்ல அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா salaried individuals, business owners, self-employed professional and students, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் கம்ப்ளீட்டான KYC process அப்படிங்கறதும் ஆன்லைன்ல தான் இருக்கும். லோன் அப்படிங்கிறது டைரக்டாவே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. தென் இதுக்கு அப்புறமா நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, எந்த RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கன்னு, சோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கறதையுமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ அதை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். இவங்க 5 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் 91 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 365 டேஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டுருக்காங்க. தென் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 18% இருந்து அதிகபட்சமா 28% பர் ஆனும் இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இவங்களுடைய வெப்சைட்ல இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் அப்படிங்கறதுமே கொடுத்திருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த லோன்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 100 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 2000 வரைக்கும் இருக்கும். பிளஸ் GST அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஓகே गाइस, அதுக்கும் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதர்வைஸ் salaried person and self employed person சொல்லிட்டு ரெகுலரான இன்கம் இருக்கக்கூடிய PAN கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சிருக்கக்கூடிய பர்சன் அப்ளை பண்ணலாம். ஆக்டிவான பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் அப்ளை பண்ணும்போது PAN கார்டு, ஆதார் கார்டு, தென் ஆதார் கார்டு லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் இருக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிருக்காங்க. பட் இந்த இடத்துல இன்கம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணல. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான ஃபோன் நம்பர், தென் மெயில் ஐடி அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. தென் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. ஓகே गाइस, இப்போ அப்படியே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அட்ராக்டிவான லோன் அமௌண்ட் கொடுக்கறதாவும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 16% ல இருந்தே ஸ்டார்ட் பண்றதாவும், டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 to 60 months வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. தென் லோன் அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்ரூவல் கொடுக்கறதாவும் போட்டுருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு கொலாட்டரலும் தேவையில்லை, குயிக்காவே ப்ராசஸ் பண்ணிடுவோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. சோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்ரூவல் அப்படின்னு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத போட்டுருக்காங்களே தவிர டிஸ்போசல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடல. சோ இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து மினிமலான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதே போதுமானது. ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர், அதாவது 12 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டுருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா எகைன் அதே டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாவே 2% ஆஃப் லோன் அமௌண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. தென் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் எபோவ் 1 lakh போகும்போது ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. மேபி கம்மியா இருந்தா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னாலும் 500 plus GST அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ற ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு E-Notch and
இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது டிஸ்பர்சல் ஆகிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் கீழே என்னென்ன ரீசன்காகலாம் நீங்கள் லோனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் மினிமம் 25,000 இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கரண்ட் ஒர்க்கில் மினிமம் 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதை தவிர்த்து சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 650 அப்படி இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து NRI பர்சனும் அப்ளை பண்ணலாம், இந்தியன் சிட்டிசனும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸில் ஐடென்டி ப்ரூஃப் தேவைப்படும், அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும், அந்த விதத்தில் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும். தென் இன்கம் ப்ரூஃப்காக சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. சேலரிடு பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தவிர்த்து லாஸ்ட் 3 monthsக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இதுதான் கொஞ்சம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த விதத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 750க்கும் மேலே உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருந்து, ஹை இன்கம் இருந்து, ஸ்டேபிளான எம்ப்ளாய்மெண்ட் டைப்ல, அதாவது நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்து ஆல்ரெடி இதுல லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 16% இருந்து அதிகபட்சமாவே 18% தான் இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஒருவேளை 650 to 750 இருந்து ஒரு ரெகுலரான இன்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க லோன் எடுத்துட்டு எதுவும் லேட் பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் 18 to 22% ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்ல லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து மூணாவது கேட்டகரி ஜஸ்ட் ஒரு 600 to 650 தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கு. லிமிட்டடான கிரெடிட் ஹிஸ்டரி தான் வச்சிருக்கீங்க, ஒரு சில மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கீங்க. தென் இன்கம் வந்து நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. எதை தவிர்த்து ஒரு சில அடிஷனலான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 22 to 26% ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில இருந்தே தெரிஞ்சுக்கங்க, நீங்க கிரெடிட் ப்ரொஃபைலில் நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும். அதாவது சேலரிடு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக தெளிவாக கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இவங்களுடைய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது 1 star ரேட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அதாவது இதில் லோன் எடுக்கும் பொழுது அடுத்தடுத்த லோன் எடுக்கும் பொழுது லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2000 அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1000 அப்ரூவல் கொடுத்தாங்க, செகண்ட் டைம் 2000 அப்ரூவல் கொடுத்தாங்க, மூணாவது டைம் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 daysக்கு அப்புறமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் லோன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 24 hours மேலே ஆயிடுச்சு, பட் லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் சண்டேவில் டிஸ்பர்சல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில ரிவ்யூஸ்ல ஹையான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க லோன் டிஸ்பர்சல் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் அந்த இடத்துலயே அந்த அப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிருங்க. லோன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ஆன் டைம்ல பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் தான் ஒர்ஸ்டா மாறும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.